இன்றைக்கி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் லிஸ்ட்டுன்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டுன்றது என்னென்னா சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து சேர்ந்ததாக வந்து லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்கலாம்னா கேன் பி ஆஃப் எனி டைப் ஆஃப் வந்துருக்கலாம். ஸோ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம். ஸோ வந்து எந்த டைப் ஆஃப் வந்து இருக்கலாம். அந்த வேல்யூ அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலமெண்ட்ஸ் இல்லாட்டி வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்கன்னா இந்த வேல்யூஸை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து போட்டோன்னா அதுக்கு பேர் தான் வந்து லிஸ்ட்டு. ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் அது வந்து லிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டுன்றது எப்படி இருக்கலாம்னா வெறும் இன்டிஜர் நம்பராக கூட இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், இல்லாட்டி வந்து எல்லாமே வந்து கலந்து கூட வந்து இருக்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டை வந்து இந்த வேஸில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து எம்டி லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு லிஸ்ட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லாட்டி அந்த லிஸ்ட்டுக்கு பேர் வந்து என்னென்னா எம்டி லிஸ்ட் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அதாவது வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஒரு வேல்யூஸும் வந்து இல்லாட்டின்னா அந்த லிஸ்ட்டுக்கு பேர் வந்து எம்டி லிஸ்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து லிஸ்ட்டில் இப்போ நிறைய வேல்யூஸ் வந்து இருக்குது. அது வந்து வேல்யூஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த வந்து ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் அப்படின்றது, இந்த ப்ராக்கெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த இதில் வந்து இண்டிசஸ் அந்த வேல்யூஸை வந்து பொசிஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எதுனா யூஸ் பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து எப்படி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னா இது 0ன்ற பொசிஷனில் ஸ்டார் ஆகிருக்கும், 1 2 இப்படின்றது அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த இண்டிசஸ் வந்து ஸ்டார்ட் அட் வந்து 0. இப்போ வந்து எனக்கு ஆரஞ்சு அப்படின்ற இது மட்டும் வேணும்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் அது வந்து 1ன்ற பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கா, அப்போ வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள 1 அப்படின்னு கொடுத்தா ஆரஞ்சு வந்து ரிட்டன் ஆகும். இதே வந்து 0ன்னு கொடுத்தா ஆப்பிள் ரிட்டன் ஆகும், இல்லாட்டி 2ன்னு கொடுத்தா வந்து கிரேப்ஸ் அப்படின்றது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து 0 1 2ன்ட்டு 0 1 2 அப்படின்னு வந்து பாசிட்டிவாக மட்டும் தான் கொடுக்க முடியுமா, இல்லை நெகட்டிவாகவும் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி வந்து நெகட்டிவாக வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா ஸோ ரிவர்ஸ்லேருந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து -1, இது -2 -3 இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து டவ் அப்படின்றத வந்து நான் ரெட்ரீவ் பண்ணணும்னா இது எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கு, பேர்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கா. அப்போ பிரிண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் -3 அப்படின்னா வந்து டவ் வந்து ரிட்டன் ஆகும். -1னா குக்கு அப்படின்றது வந்து ரிட்டன் ஆகும். இது மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க்கும் பைத்தான் வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா வந்து பார்ப்போம். நெஸ்டட் லிஸ்ட்டுனா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அனதர் லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட்டை வந்து இது பண்ணுறது தான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா. இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்கு, இதுதான் வந்து ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கா. இப்போ வந்து சிஎஸ்சி அது வந்து 2.0ன்ற ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொன்று ஏஐடிஎஸ் 1.0ன்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு வந்துச்சுன்னா அதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் என்னன்னாலும் இதுதான், லிஸ்ட்டோட ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னாலும் இதுதான். ஸோ லிஸ்ட்டில் வந்து ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ கன்கார்டினேஷன் ஆப்ரேஷனுக்கு வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து என்ன செய்யும்னா ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி விடும், அவ்வளோதான். கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் வந்து 2 ஆப்பரண்ட் இருந்தால் அதை வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி வந்து சேர்த்து விட்ரும், அவ்வளோதான். இந்த இது பார்த்துருப்போம்ல தங்கப்பக்க தக்கம் அப்படின்னா அந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ண முடியும்ல, அவ்வளோதான். இதான் வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து என்ன செய்யும்னா கன்கார்டினேட் பண்ணும், அதாவது 2 லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸும் சேர்த்து ஸோ 3வது லிஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து என்னென்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஏல வந்து 1 2 3 இருக்குது அப்படின்னா இப்போ பியில் வந்து 4 5 6 அப்படின்னுச்சுன்னா C = புது லிஸ்ட் வந்து A + P. இந்த கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யார், ஸோ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸா. ஸோ ப்ளஸ் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்தோன்னா ஸோ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஆட் பண்ணாது, ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டை வந்து அப்படியே எழுதிட்டு பின்னாடி வந்து இந்த செகண்ட் லிஸ்ட்டை வந்து சேர்த்து விட்ருவோம். இதுதான் வந்து என்னென்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கடுத்து வந்து என்னதுன்னா ரிப்பீட் ஆப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரிப்பீட் ஆப்ரேஷனுக்கு வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டார் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லிஸ்ட்டு எனக்கு எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு ஒரே லிஸ்ட்டு எனக்கு 2 3 தடவை ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து இந்த ரிப்பீட் ஆப்ரேட்டர் ஸ்டார் அப்படின்றத வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து என்ன ரிப்பீட் பண்ணோம்னா ஸோ லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ எத்தனை டைம் வந்து சொல்லியிருக்குமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணும். இப்போ வந்து 1 2 3 எனக்கு 4 டைம் வேணும்னா அப்போ வந்து லிஸ்ட்டு ஸ்டார் 4 அப்படின்னு கொடுத்தா 4 டைம் வந்து இது மாதிரி ரிப்பீட் ஆகும். ஸோ இதான் வந்து ரிப்பீட் ஆப்ரேஷன் ஸ்டார் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கடுத்து ஸோ லிஸ்ட்டில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அவங்க இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ யூனிவர்சிட்டி கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து அடிஷன் பண்ணுவீங்க, டெலிஷன் பண்ணுவீங்க, இந்த லிஸ்ட்டுன்ற டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளோடு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் அடிஷன் டெலிஷன் கேட்டதுனால ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு 2 மெத்தடு, டெலிஷனுக்கு 2 மெத்தட் எழுதியிருக்கேன்.
அதுக்கடுத்து நெஸ்டட் லிஸ்ட் கேட்காங்களா, நெஸ்டட் லிஸ்ட்னா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு கொண்டு வரதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட்டு. இப்போ வந்து லிஸ்ட்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட்டுன்ற மெத்தடு வந்து யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாமா வேல்யூவாக, இன்சர்ட்டுன்ற மெத்தடில் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து இன்னொரு மெத்தடு வந்து இருக்குது பின்னாடி அப்பண்ட் மெத்தடுன்னு இருக்குது. ஸோ அப்பண்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணியும் வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். அப்பண்டுன்ற மெத்தடை என்ன செய்யும்னா வேல்யூவை வந்து ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். அதே வந்து இன்சர்ட் அப்படின்ற மெத்தடு வந்து என்ன செய்யும்னா எனக்கு எந்த இடத்துல இடையில தேவைப்படுதோ அந்த இடத்துல புது இடத்துல வேல்யூஸை வந்து இது பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேணுமோ அந்த இடத்துல வேணும்னா அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுனாலும் எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் புது வேல்யூவை. அதுக்கு தான் வந்து இந்த இன்சர்ட்டுன்ற மெத்தடு வந்து யூஸ் ஆகுது. இந்த இன்சர்ட்டுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு லிஸ்ட்டில் எந்த இடத்துல வேல்யூஸ் வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நேமில் வந்து 3 வேல்யூஸ் இருந்திருக்கு. இது வந்து 0ன்ற பொசிஷனில் இருக்குது, இது 1ன்ற பொசிஷனில் இருக்குது, இது 2ன்ற பொசிஷனில் இருக்குது. இப்போ இது 1ன்ற பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி பின்னாடி போயிடணும், எனக்கு 1ன்ற பொசிஷனில் இந்த நேம் வேணும் அப்படின்ட்டா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நேம்ன்றதில் இன்சர்ட் பண்ணு, 1ன்ற பொசிஷனில் இப்போ நான் சொல்கிற இந்த இதை வந்து இன்சர்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னோம்னா இன்சர்ட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா 0ன்ற பொசிஷன்லேருந்து 0ன்றதாக இருக்கும். இப்போ 1ன்ற பொசிஷனில் என்ன வந்துடும்னா இது வந்துடும். அதுக்கடுத்து பழசு இந்த 1ன்ற பொசிஷன்லேருந்து செகண்டாக மாறிடும், இது வந்து தேர்டாக மாறிடும். 0 1 2 3 இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் மெத்தட். இன்சர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பிகினிங்கில் மிடில் எண்டில் எங்கேனாலும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்சர்ஷனுக்கு இன்னொரு மெத்தடு வந்து என்னதுன்னா அப்பெண்ட் மெத்தட். ஸோ அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நியூ எலமெண்ட் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ஏற்கனவே ஒன்று இருக்கும், அதில் வந்து எண்ட் ஆஃப் தோட மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அதனால் டீயில் வந்து ஒரு 3 வேல்யூஸ் இருந்துச்சு, இந்த ஏபிசின்னு 3 வேல்யூஸ் இருந்துச்சு. இப்போ இந்த டியை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்பெண்ட் அப்படின்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரெண்டும் வந்து இன்சர்ஷனுக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் வேல்யூ இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்த இன்சர்ட் மெத்தடும் எழுதலாம், அப்பெண்ட் மெத்தட் அப்படின்றதும் வந்து எழுதலாம். அதுக்கடுத்து வந்து என்னென்னா ரிமூவ் மெத்தட். ஸோ இப்போ வந்து லிஸ்ட்டிலேருந்து வேல்யூஸை வந்து எப்படி டெலீட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு 2 மெத்தட் என்ன இருக்குது. ஸோ இந்த 2 மெத்தட் எழுதியிருக்கேன், ரிமூவ் மெத்தடும் பாப் அப்படின்ற மெத்தடு. ஸோ இந்த ரிமூவ் மெத்தட் தான் வந்து என்ன செய்யணும்னா ஸோ வேல்யூஸில் இருந்து ஸோ ரிமூவ் மெத்தடு யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச வேல்யூவை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரே வேல்யூ வந்து இங்கே வந்து லிஸ்ட்டில் 2 டைம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டாக எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை தான் வந்து டெலீட் பண்ணும். ஓகேவா, ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இருக்க இப்போ இந்த இதில் பாருங்கள் பனானா இங்கேயும் இருக்குது, பனானா இங்கே இருக்குது. இப்போ பனானாவை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த இதில் இருக்க ஃபஸ்ட்டில் இருக்கிறத தான் வந்து ரிமூவ் பண்ணணும். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த வேல்யூவை தான் வந்து லிஸ்ட்டில் இருந்து வந்து டெலீட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த ஸோ இந்த ஒன்லி த ஃபஸ்ட்டு பனானா வாஸ் ரிமூவ்டு. இங்கனக்குள்ள வந்து ஆப்பிளாக இருக்குது, அதுக்கடுத்து ஜெர்ரி, இந்த பனானா அப்படி வந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடில் வந்து எப்படி வந்து லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸை வந்து இது பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, பாப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. பாப்புன்ற மெத்தட் யூஸ் பண்ணியும் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி இது பண்ணலாம்னா பாப்புன்ற மெத்தடு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள்னா அது வந்து கீழே வந்துடும், பனானா இங்கே வந்துடும், செர்ரினா வந்து இங்கே வந்துடும். இது வந்து ஸ்டாக்கோட பிரின்சிபல்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். யாரை வந்து லாஸ்ட்டாக வந்து இன்சர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மேலே வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணவங்க தான் மேலாக இருப்பாங்க. ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணுறப்ப அடியில் போயிடுமா, அப்போ வந்து மேலாக வந்து ரீசெண்டாக இன்சர்ட் பண்ணது தான் மேலே இருக்கும். இப்போ யாராச்சும் ரிமூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கவங்கள ரிமூவ் பண்ணால் தானே அடுத்து கீழே இருக்கவங்கள ரிமூவ் பண்ண முடியும். அப்போ பாப்புன்ற மெத்தட் வந்து இப்போதைக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், பனானா, செரின்னு இருக்கா. இப்போ வந்து இப்போ பனானாவே ரிமூவ் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து செரியை வந்து ரிமூவ் பண்ண பின்னாடி தான் பனானா ரிமூவ் பண்ண முடியும். அப்போ வந்து பாப் அப்படின்ற மெத்தட் வந்து என்னென்னா லாஸ்ட்டாக எது இன்சர்ட் ஆகணுச்சோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவுட் ஆகும், வெளியே போகும் அப்படின்னு. இப்போ வந்து செரின்றது வந்து பாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த செரின்றது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த 2 வேல்யூ தான் வந்து இருக்கும். இதான் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக எந்த வேல்யூ இன்சர்ட் ஆகுச்சோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவுட் ஆகும் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து பாப் அப்படின்ற மெத்தட். ஸோ அதுக்கடுத்து வந்து சிலபஸில் வந்து இதில் வந்து இந்த 25 ரெகுலேஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ லிஸ்ட்டில் வந்து சர்ச்சிங் எப்படி ஷார்ட்டிங் பண்ணுறது லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து இந்த மெத்தடை எழுதியிருக்கேன். ஷார்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து டீன்னு ஒரு வேரியபிளில் இந்த ஏபிசி அந்த இதெல்லாம் வந்து மாறி இருக்குது. அப்போ வந்து ஷார்ட்
டி டாட் ஷார்ட் அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணி பிரிண்ட் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் மெத்தட். அதுக்கடுத்து வந்து சர்ச்சிங் அப்படின்ற மெத்தட் பார்க்க போகிறோம். சர்ச்சிங்கிற மெத்தட் வந்து என்ன செய்யணும்னா, ஸோ ஒரு லிஸ்ட்டில் வேல்யூஸ் வந்து இருக்கும், ஸ்ட்ரிங்கிலேருந்து அந்த இது இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிங் ஃபைண்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஹலோ வெல்கம் டு மை வேர்ல்டுன்னு இருக்கா, இந்த இதில் வெல்கம் இருக்கான்னு வந்து சர்ச் பண்ணு ஃபைண்டு பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம் இருக்குது, அது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணும். 7 அப்படின்ற இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபைண்டுன்றதை யூஸ் பண்ணி வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து லிஸ்ட்டில் வந்து லூப் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், லூப் யூஸ் பண்ண முடியும். எந்த லூப் யூஸ் பண்ண முடியும்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணும். ஃபார் லூப் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு லிஸ்ட்டில் வந்து மோர் தென் 1 வேல்யூஸ் இருக்குது, ஒரு வேல்யூவாக அட் அ டைமில் வா அப்படின்ட்டா அந்த இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபார் லூப்பை வந்து என்ன சொன்னால், ஈச் எலமெண்ட்டை சீக்வென்ஷியலாக வந்து ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணும். லிஸ்ட்டில் மோர் தென் 1 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே ஃபார் லூப்பில் ஃபஸ்ட் ஆப்பிள் இருந்துச்சுன்னா அந்த இது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பனானா வந்து அது வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து செர்ரி வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட்டோட லூப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ மியூட்டபிலிட்டி அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவோம். மியூட்டபிலிட்டின்னா என்னென்னா, ஸோ லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டில் நிறைய ஒரு வேல்யூஸ் இருக்குது, அது இடையில இப்போ நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இடையில எனக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட் ஆர் வந்து மியூட்டபிள், அதனால தான் சொல்லியிருப்பாங்க இந்த லிஸ்ட் ஆர் மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மியூட்டபிலிட்டினா ரெஃபர் டு நான் க்ரியேட் பண்ண பின்னாடி என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்பர்ஸ்ன்றதுல 5, 10, 6 இருக்குது. இது 0, 1, 2ன்ற பொசிஷனில் இருக்குது. இப்போ 1ன்ற பொசிஷனில் இருக்க 10க்கு பதில் 15 மாற்று அப்படின்னு சொன்னோம்னா மாறிடும். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா 5, 15, 6 இந்த மாதிரி வந்து மாறிடும். இது பேர் தான் வந்து மியூட்டபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அலைசிங்னா என்னென்னா, சேம் லிஸ்ட்டு 2 பேரும் ஒரே லிஸ்ட்டு தான் வச்சுருக்காங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் நேமில் வந்து வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு வந்து எப்போ அலைஸ் 2 பேரும் நாங்கள் வந்து ஒரே இது தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2 பேரும் இப்போ ஏவும் 1, 2, 3 தான் தேவைப்படுது, பிக்கும் வந்து 1, 2, 3 தான் வந்து தேவைப்படுதுச்சுன்னா ஸோ ஏவில் இருக்கிறத வந்து பிக்கு வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். சேம் லிஸ்ட் ஹேஸ் 2 டிஃப்ரெண்ட். அதுக்கு ஏவுலையும் 1, 2, 3 தான் வைக்க போகிறீங்க, பிலையும் வந்து 1, 2, 3 தான் வைக்க போகிறீங்கன்னா ஏவில் இருக்கிறத மட்டும் ஒன்றா வச்சுக்கிட்டு பியோட வந்து அலைஸ் வந்து ஃபார்ம் பண்ணி விட்றது, அவ்வளோதான். ஏல இப்போ 1, 2, 3 இருக்கா, ஏல இருக்கிறத பிக்கு வந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பியில் இருக்கிறது பியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பியும் ஏவும் சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கானா ஆமாம் ட்ரூ அப்படின்னு வந்து வரும். இப்போ வந்து பியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தா 1, 2, 3 அப்படின்னு வந்து வரும். அலைசிங்னா என்னென்னா, ஸோ 2 லிஸ்ட்டுமே லிஸ்ட்டு வந்து சேமாக இருக்குது. இப்போ வந்து லிஸ்ட்டு 1, 2, 3 இருக்குன்னா ஸோ இது 1, 2, 3 பி அப்படின்னு இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு இது பி ஈக்குவல்னா ஸோ 2 பேருக்குமே ஏன்னா 2 மெமரியை வந்து ஆக்குபை பண்ணும்ல, அப்போ வந்து அப்படி தேவையில்லை அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து அலைஸ் போட்டு பியில் இருக்கிறது ஏல இருக்கிறது ஃபுல்லாக பிக்கு வந்து அலைஸ் போட்டு பண்ணிவிட்டு இது பண்ணால் மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் ஏவில் ஏதாச்சும் மாற்றணும்னா அது வந்து பிலேயே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து க்ளோனிங் த லிஸ்ட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. க்ளோன் த லிஸ்ட்டுனா அந்த ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து எக்ஸில் வந்து ஏபிசி அப்படி இருக்குன்னா இது வந்து க்ளோன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் அப்படின்னு போட்டு இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் போட்டோம்னா அது பேர் வந்து க்ளோனிங். இப்போ வந்து ஒய்யை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஏபிசி அப்படின்றத வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து க்ளோனிங் லிஸ்ட். அதுக்கடுத்து வந்து லிஸ்ட்டு ஸ்லைஸ். ஸோ லிஸ்ட்டு ஸ்லைஸுன்றது வந்து என்னென்னா சிமிலர் டு ஸ்லைஸ்னால் என்னது நிறையா அது இருக்குது, அதை கட் பண்ணி எடுக்கிறது பேர் தானே ஸ்லைசிங். அது மாதிரி நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எந்தெந்த வேலையெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம், வேல்யூஸை லிஸ்ட்டில் இருக்க மோர் தென் 1 வேல்யூஸை எப்படிலாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸ்லைசிங் வந்துன்னா செலக்டிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸோ லிஸ்ட், அதாவது எப்படி எடுக்கணும் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேர்டில் ஒரு லிஸ்ட்டில் நிறைய வேல்யூஸ் ஒரு 4 வேல்யூ இருக்குது. இப்போ 2 to இது வந்து 0லேருந்து இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும் வந்து இருக்குது. இப்போ 2 to 4னா இந்த எப்பயுமே இந்த லாஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூவை இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஆனால் லாஸ்ட் வேல்யூவை அப்படியே வந்து 4னா 4னு எடுக்காது, அதோட ப்ரீவியஸ் வேல்யூ தான் இங்கே வந்து வரும். ஸோ 2:4னா 2,3 அப்போ 2லையும் 3 யார் பிரிண்ட் ஆகிருக்கோம் அவங்கள வந்து இது வந்து பிரிண்ட் ஆகும். இதுனா முன்னாடி இருக்கிறத வந்து எதுவுமே சொல்லலை, ஆனால் லாஸ்ட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி இருந்து 0லேருந்து ஆரம்பித்து என்னது இது 2 வரைக்குமா 3ன்னு கொடுத்தா 2 வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து எடுத்துக்கிறோம். இதுனா என்ன அர்த்தம்னா ஸோ வந்து 2னா 2லேருந்து ஆரம்பித்து பின்னாடி வந்து எவ்வளோ இருக்கோ அதை ஊராக எடுத்துக்கிறோம்.
முன்னாடி எதுவும் மென்ஷன் பண்ணாட்டி முன்னாடி இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கிறோம் அப் டு வந்து 3னா 3 எடுக்க முடியாது, அதனால் 2 வரைக்கும். இதனால் 2லேருந்து ஆரம்பித்து பின்னாடி எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ வந்து எதுவுமே முன்னாடியும் மென்ஷன் பண்ணல பின்னாடியும் மென்ஷன் பண்ணால் எல்லா வேல்யூஸும் வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து லிஸ்டிங் ஸ்லைஸ் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி சிலபஸில் எல்லாருக்குமே கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது மாதிரி கேட்டாங்கன்னா அந்த இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எழுதுனா போகும். ஸோ லிஸ்ட்டில் அடிஷன் டெலிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு மட்டும் கேட்டாங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் லிஸ்ட்னால் அதை மட்டும் எழுதுனா போகும். இல்லை காமனாக வந்து ஸோ பேசிக்கான டியூபல் ஆப்ரேஷன்ற மாதிரி பேசிக்காக லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸை மட்டும் எக்ஸாம்பிளோட எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிறதுல எது வந்து எதெல்லாம் தேவையோ படிச்சிருக்கீங்களோ அது பூரா வந்து எழுதிக்குங்க.